இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தால் மக்னி. வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா ஒரு 2 தடவ வாஷ் பண்ணிட்டு, இது தண்ணி ஊத்தி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு குக்கர்ல 1 கப் உளுந்துக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து, அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து, நல்லா லிட்ட க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 6, 7 விசில் வர வரலையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இத வந்து ஃபைன் பேஸ்ட்டா நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி. இப்போ இது ப்ரெஷரும் விட்டுருச்சு. பாருங்க நல்லா குழவா வெந்திருக்கு. இந்த அளவு குழவா வேகணும். ஒரு பேன்ல 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து, இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் அரைச்ச தக்காளி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர் சேர்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க உளுந்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத நல்லா சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சாட் மசாலாவும், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து, ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் கிரீமும் சேர்த்து, சிம்லயே இது மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 7லேருந்து 8 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த பூண்டு கலர் மாற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு கலர் மாறிடுச்சு. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ டால் மக்னியும் நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த வதக்குனத எடுத்து இது கூட சேர்த்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தால் மக்னி ரெடி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.